மாற்றம் உருவாக நினைக்கிறீங்களா? 26 அண்ணன் கெளிச்சு ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டை யாராலுமே காப்பாற்ற முடியாது. சாராய கடை ஒழிப்போம். மக்கள் அதெல்லாம் பொம்பளை நிறைய பேர் இதா போயிட்டாங்க. கேட்கலையா? எது எடுக்கிற சாராய எடுங்க ஓட்டு போறோம். உறுதியா இருக்கிறாரு அதுல. பொம்பளை வேலைக்கு போயிட்டு சார் நிம்மதி தூங்கமலை வீட்டுல படுத்து எங்கெல்லாம் அழுகுறாங்க. நான் சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு நிம்மதி தூக்கமே இல்லை. எங்களுக்கு போய் பிள்ளைகளெல்லாம் அழுகுது, ஒரு சண்டை போட்டு இருந்தோம்னா சாராய எடுங்க ஃபர்ஸ்ட் எதை எடுத்தாலும். என்கிட்டமா ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொண்ணு சிகிச்சைக்கு வருது. என்னன்னா பெருமூச்சு விட்டுட்டு வருது. பெருமூச்சுனா இருதய நோய் நினைச்சிட்டு வந்துட்டாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை. உனக்கு ஏதாவது மனசுல பயம் இருக்காமா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்றது படிக்கிறது, அப்பா எத்தனை மணிக்கு தண்ணி போட்டு வருவாரோ, அம்மாவை அடிப்பாரோ அப்படின்னு மனநோயே வந்துட்டுமா. மனநோய் வந்துட்டு இது மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. அதனால சீமான் உறுதியா இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஏன் மூட மாட்டாங்கன்னா, சாராய உற்பத்தி பண்றது மந்திரிங்க, அவங்க சொந்தக்காரவங்க பெரிய ஃபேக்டரி வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க.